தென்றலை மெலபிசி சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. என்னடா நளினி வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காமல் திடுதுப்புன்னு சித்தார்த் ஒரு வார்த்தை சொன்னான்னு சொல்லிட்டு அவனை நம்பி தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க. இருந்தாலும் சித்தார்த் மேலே ஒரு நாள் பழக்கத்தில் தன்னையே இழக்கிற அளவுக்கா ஒரு பொண்ணு நம்புவா அப்படின்ற அளவுக்கு தான் நளினி இருக்கா. இந்த நளினியோட முட்டாள்தனத்தை நம்ம இளமதி தான் புரிய வைக்கணும். ஆனால் இதுக்கு புரிய வச்சாலும் இனி ஒருத்தே கிடையாது. ஏன்னா இந்த சித்தார்த்தை நம்பி தன்னோட வாழ்க்கையை இழந்தது மட்டும் இல்லாமல் தன்னோட வயிற்றுலையும் கரு உருவாக போகுது. இதை நம்ம நளினி எப்படி இளமதி கிட்ட சொல்ல போகிறாங்க, இளமதியும் நம்ம நளினிக்காக என்னென்ன பண்ண போகிறாங்க, நளினியும் சித்தார்த்தும் ரெண்டு பேருமே சேரணும். இங்கே சித்தார்த் மட்டும் நளினியை சேர்த்து வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதனால சில பிரச்சனைகளாக நம்ம இளமதியும் சந்திக்க போகிறாங்க. அதே மாதிரி இளமதிக்கு துணையாக நம்ம பரமனும் இருக்க போகிறாங்க. ஆனால் நம்ம நளினிக்கு தான் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு நினைப்பே இப்போ வரைக்கும் தெரியலை. ஏன்னா நளினி அவ்வளோ தூரத்துக்கு சித்தார்த் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால சர்வசாதாரணமாக இருக்கிற நளினிக்கு இனிதான் கொஞ்சம் கொஞ்சமாக சித்தார்த்தோட உண்மை முகமும் தெரிய போகுது. இந்த உண்மை முகம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம நளினி எப்படி போராட போகிறாங்க, சித்தார்த்துக்கும் நளினிக்கு இருக்கிற தொடர்பு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம கலாமா இதை ஏற்றுப்பாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னோட பையனை வச்சு தான் தன்னோட அரசியல் வாழ்க்கையை நம்ம தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கற்பனையோடு இருக்கிற கலாமாவோட எண்ணத்தில் கண்டிப்பாக இடியே தான் விழுக போகுது. இந்த இடி இந்த கலாமாவுக்கு தேவைதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கலாமாவோட சாம்ராஜ்யமே அழிய போகுது. அதுவும் நம்ம இளமதி மற்றும் பரமனால தான் முக்கியமாக அழிய போகுது. இந்த தருணம் கண்டிப்பாக வரவே போகுது. இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். இங்கே கலாமாவும் என்ன பண்ணுறாங்கன்னா பரமனை கூப்பிட்டு, பரமா நீ போய் இந்த சேட்டு சொன்ன வேலையை, அதாவது வட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் வட்டி தராமல் ஏமாற்றிட்டு இருக்கானா, நான் அந்த அட்ரஸை சொல்கிறேன், நீ போய் அவன்கிட்ட காசை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பரமனை அடியாளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பரமனும் கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாமல் தனக்கு பண்ண ஒவ்வொரு நிகழ்வையும் யோசிச்சும் பார்க்காம அம்மா சொல்லிட்டாங்களே நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பரமனும் சரின்னு தலையாட்டிறாங்க. இந்த இடத்துல நம்ம இளமதியும், ஏன் பரமன் இப்படி இருக்கான், கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இவங்களுக்கு தான் அடியால் வேலை பார்க்குறான்னா இப்போ எல்லாத்துக்குமே அடியால் வேலை பார்க்க வைக்கிறாங்கன்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் பரமன் இப்படி இருக்கானே, இவனுக்கு எப்போ தான் புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி யோசித்தது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் பார்த்து தான் நம்ம நளினியும் வராங்க. நளினி வந்ததுமே தன்னோட பிரச்சனையும் சொல்ல ஆரம்பிக்கவும் அப்போ தான் நம்ம நளினி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தாங்கக்கா இது தூக்க மாத்திரை, நீங்கள் இதில் ஒன்று போட்டால் போதும், அன்னை நல்லா சரியாக தூங்கிடுவாங்க, 3 மணி நேரமாக தூங்குவாங்க, அந்த வேலையும் செய்ய மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை கொடுத்ததையும் நம்ம இளமதி அந்த டேப்லெட்டை பாலில் கலந்து நம்ம பரமனுக்கும் கொடுக்க, பரமனும் அந்த பாலை வாங்கி குடித்ததுமே தலை சுத்தல் வந்து தூக்கமும் வந்து நல்லாவே தூங்கிறாரு பரமன். இந்த இடத்துல நம்ம இளமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ பரமனை இன்னைக்கு அனுப்பாமல் விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் இங்கே ரஞ்சிதமும் ரூம்குலாம் வந்து பார்க்குறாங்க. இன்னும் பரமன் போகலை அப்படின்றத ரஞ்சிதம் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே இதை கலாமா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாமாவை தேடி இங்கே ரஞ்சிதம் போகிறாங்க. அம்மா இங்கே பரமன் தூங்கிக்கிட்டு இருக்காம்மா, நீங்கள் சொன்ன வேலை செய்யாமா அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இளமதியும் கலாமாவை பார்த்து பேசுகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, நீங்கள் அவனை பெத்த பையன் மாதிரி பார்க்குற மாதிரி நடிக்கவும் செய்கிறீங்க, பாசம் காமிக்கிறதும் கிடையாது, அவனை ஒரு அடியாள் மாதிரி தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் வேணால் பரமனை அடியாளுன்னு நினச்சிக்கலாம், ஆனால் பரமன் செய்கிற ஒவ்வொரு வேலையும் தன்னோட அம்மாவோட சொல்ல தட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பரமன் நீங்கள் சொல்கிறது சரியா தப்பான்னு யோசிக்காமல் தான் அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சி செய்கிறான். ஆனால் நீங்கள் அவனை அடியாளாக யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே அடியாளாக இருக்க வைக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் என்னோட பரமனை எந்த இடத்துலையும் யாருக்கிட்டேயும் அடியாளாக வேலை பார்க்குறதுக்கு என் பரமை ஒன்றும் கீழ்த்தனமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை இனிமேல் வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு நம்ம இளமதி இங்கே கலாமா கிட்ட எச்சரிக்கை விடுறாங்க. கலாமாவும் என்னை பார்த்து ஏன் வீட்டிலே இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு மிரட்டுறியா, உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் இருக்குது, பரமன் எழுந்திருக்கட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாமாவும் டைரெக்டாக சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம இளமதி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுற எல்லா உண்மையும் நான் பரமன்கிட்ட வெட்ட வெளிச்சமாக ஆக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா
ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. என்னை பற்றி நீங்கள் சொல்லணும், அவனுக்கும் எனக்கும் சண்டை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்க்குற இளமதி வேறையாக இருக்காங்க. ஆனால் இனி பார்க்க போகிற இளமதி அதுக்கு மேலே இருப்பாங்க. அதை பார்க்கணுன்னு தயாராக இருந்தால் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமை கிட்ட இங்கே திரும்பவும் நம்ம இளமதி சவால் விடுறாங்க. அத்தை, உங்களுக்கு என்னை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருந்தோம். நீங்கள் திருப்பி திருப்பி பரமனுக்கும் எனக்கும் இடையில சண்டை ஏற்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அது கனவுல கூட நடக்காது. நம்ம ஏற்கனவே சவால் விட்டுருக்கோமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பரமனுக்கு நான் உண்மையை தெரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருந்தேன். நீங்கள் இப்போதைக்கு நான் எதுவுமே கண்டுக்கிறாமல் இருக்கேன்னு மட்டும் நினைக்கிறீங்க. ஆனால் அதை செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது. நானும் போனால் போகுதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கும் பரமனுக்கு இடையில நீங்கள் ஏதாவது வேலை பார்க்கணும்னு நினச்சிங்க, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இளமதி சொல்கிறாங்க. இங்கே பரமனும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துச்சு வரும்போது, என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சா, நம்ம அம்மா சொன்ன வேலையே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பரமன் எழுந்துச்சு வரும்போது தான் அங்கே வெளியே உட்காந்துருக்காங்க கலாமா. அப்போ தான் கலாமாவை பார்த்ததுமே பரமன், அம்மா நான் எப்படி தூங்குனேனே தெரியலை, நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொன்ன வேலையை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பரமன் சொல்ல, அப்போ நம்ம கலாமாவும், விடுப்பரம்மா, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாமா இப்படி சொல்கிறது கேட்டதுமே பரமன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏம்மா இப்போ போய் நான் வாங்கிட்டு வரவான்னு கேட்க, இல்லைடா பரமா, நான் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். சரி பரமா, இந்த வேலையை நான் பார்த்துட்டேன். இனி அடுத்ததான் நம்ம சித்தார்த்துக்கு கல்யாணம் நடக்க போகுது. இன்னும் நாட்கள் கம்மியாக தான் இருக்குது. அதனால நீ கல்யாணத்துக்கு உண்டான வேலையை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லவுமே இங்கே பரமனும் சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பரமன் கல்யாணத்துக்கு தேவையான வேலைகள்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த நேரம் பார்த்து தான் நம்ம நளினியும் திரும்பவும் பரமனுக்கு கட்டு போடுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம பரமனும் ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்ததுமே நளினிக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னடா அண்ணன் இவ்வளோ தூரத்துக்கு பரபரப்பாக வேலை பார்க்குறத பார்த்தா வீட்டில் ஏதோ விசேஷம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நளினி நினைக்கிறாங்க. இதை யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது தான் நம்ம இளமதி வராங்க. அப்போ இளமதி கிட்ட நளினி கேட்குறாங்க, அக்கா வீட்டில் ஏதோ விசேஷமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஏன் கேட்குற நளினி, ஒன்றும் இல்லை, இங்கே வீட்டில் சித்தார்த்துக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அமைச்சரோட பொண்ணாத்தா இங்கே சித்தார்த்து கல்யாணம் பண்ண போகிறான், அந்த வேலையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. வர 23ஆம் தேதி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி சொல்லவுமே இங்கே நளினி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்னது சித்தார்த்துக்கு கல்யாணமா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போது நம்ம இளமதி அக்காட்ட நம்ம எதுவுமே சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, நான் சித்தார்த்தை நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நளினியும் சித்தார்த்தை பார்க்குறதுக்காக, அக்கா கொஞ்சம் இருங்க, நான் சித்தார்த்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளமதி கிட்ட கேட்குறாங்க நளினி. அப்போ இளமதி, சித்தார்த்தை பார்க்கணுமா, எதுக்கு நளினி சித்தார்த்தை பார்க்கணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நான் இப்போ சித்தார்த்தை அர்ஜென்ட்டாக பார்த்தே ஆகணும், நான் உங்கள்கிட்ட பிறகு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நளினி சித்தார்த்தை பார்க்குறதுக்கு உதவி கேட்குறாங்க இளமதி கிட்ட. இளமதியும், நளினி எதுக்கு சித்தார்த்தை பார்க்கணும்னு சொல்கிறா, என்ன இருக்குது நளினிக்கும் சித்தார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருந்தாலும், சரி நளினி இவ்வளோ தூரம் கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நளினி, நீ சித்தார்த்துக்கிட்ட பேசுகிறது கலாமாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் நீ இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீ உள்ளே போய் அவன்கிட்ட பேச, அவன் உள்ளே தான் இருக்கான், நான் யாரும் வராங்களா வரலையான்னு நம்ம பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் வெளியே இருக்காங்க. சித்தார்த் ரூமுக்குள்ளே நம்ம நளினி போனதுமே சித்தார்த் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவும், சொல்லு நளினி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன உனக்கு வேலை, என்கிட்ட எப்படி நீ பேச வர போச்சு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, எங்கள் அம்மா பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நளினி நீ போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் சொல்ல, இங்கே பாரு சித்தார்த், இப்போ நான் உங்ககிட்ட யாரை வச்சும் எனக்கு பயம் கிடையாது, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன கேட்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நளினி சொல்கிறாங்க, நீ என்ன ஏமாத்திட்ட சித்தார்த், இது எப்படி உனக்கு மனசு வந்துச்சு, உனக்கு கல்யாணம்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அமைச்சரோட பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம்னு சொல்லும்போது என்னோட வாழ்க்கையை பற்றி கூட கொஞ்சம் யோசிக்கலையா, இந்த கல்யாணம் எப்படி நடக்குது உன்னோட சம்மதம் இல்லாமல் அப்படின்னு நம்ம நளினி கேட்குறாங்க. அப்போ தான் சித்தார்த் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நளினி, நீ யார், உன்னை நான் இது வரைக்கும் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க, அட பாவி, என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி தானே என் வாழ்க்கையை சீரழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நளினி சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சித்தார்த் சொல்கிறாங்க, இங்கே பாரு நளினி, அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தெரியுமா, உன்னை என் வலையில் சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை என் வலையில் விழ வைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இவ்வளோ தூரமும் பண்ணேன். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி என் வலையில் விழுந்த உன்னை நான் எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் எப்படி பண்ணுவேன், என்னோடய ஸ்டேட்டஸ் என்ன, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணுவேன், நான் நீ நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு உத்தமனும் கிடையாது நல்லவனும் கிடையாது, நான் உன்னை ஏமாத்துறதுக்காக மட்டும்தான் இவ்வளோதும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி
சித்தார்த் சொல்கிறத கேட்டதுமே நம்ம நளினி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தான் ஐயோ என்னோட வாழ்க்கை போச்சு, உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேனே, என் வாழ்க்கைக்கு நீ பதில் சொல்லாமல் நீ எதுவுமே பண்ண முடியாது, இன்னொரு பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நளினி சொல்கிறாங்க. அப்போ தான் சித்தார்த் உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ, இப்போ கிளம்பு, இடத்த காலி பண்ணு, நான் அமைச்சரோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சித்தார்த் சொன்னதை கேட்டதுமே நம்ம நளினி அழுதுகிட்டே வெளியே வராங்க. இந்த நேரம் பார்த்தா நம்ம இளமதியும் வெளியவே நின்றுருந்தவங்க எல்லாத்தையுமே நளினியும் சித்தார்த்து என்ன பேசுனாங்களோ அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்போ தான் நளினியோட முகத்தையும் பார்த்தது மட்டும் இல்லாமல் நளினியோட முகம் வாடி போயிருக்கு. அதை பார்த்ததுமே நம்ம இளமதிக்கு ஒரு சமயம் பாவம்னு நினச்சாலும் ஒரு இடத்துல கோவமே வருது. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பொண்ணாக இருந்துட்டு தன்னோட மானத்தை ஒருத்தனை நம்பி ஒருத்தர் எப்படி ஏதுன்னு கூட நினைக்காம ஒரே ஒரு நாள் பழக்கத்தில் தன்னையே இழக்கிற அளவுக்கு எப்படி நளினி முன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணா எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நீ தான் உதாரணம் நளினி அப்படின்னு சொல்லிட்டு நளினியை தனியாக கூப்பிட்டு போய் அவகிட்ட நடந்த எல்லாத்தையும் கேட்டதுமே அப்படியே பல்லார்னு ஒரு அறையும் விட்டாங்க. ஏன்னா நளினி பண்ணது உண்மையிலே மிகப்பெரிய தப்பு. இதனால கஷ்டம் யாருக்கு, நளினிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி அடித்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நளினி அக்கா என்னை மன்னிச்சிருங்க, நான் நம்பி மோசம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நளினி அழுறாங்க. அந்த இடத்துல நம்ம இளமதி என்ன பண்ணுறாங்கன்னா சரி நடந்தது நடந்து போச்சு, இனி உனக்கும் சித்தார்த்துக்கும் தான் இனி வர முகூர்த்தத்தில் இவங்க எந்த தேதியில் கல்யாணம் சொல்லியிருக்காங்களோ அந்த தேதியில் உனக்கும் சித்தார்த்துக்கும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி நளினிக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அது வரைக்கும் யாருக்கிட்டையும் வெளியே எதுவுமே வாயை திறக்காத, இந்த விஷயம் கலாமாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உனக்கு தான் பிரச்சனையை தவிர்த்து சித்தார்த்துக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் இங்கே நளினி கிட்ட அட்வைஸ் கொடுக்குறாங்க. இங்கே நம்ம இளமதி எவ்வளோதான் பிளான் போட்டு சித்தார்த்தையும் நளினியும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சாலும் இங்கே ஒரு ஆள் இருக்காங்களே ரஞ்சிதம், இவங்களுக்கு சித்தார்த்துக்கும் நளினிக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரஞ்சிதம் மூலமாக யாருக்கு போகும்னா கலாமா கிட்ட இந்த நியூஸ் போகும். இந்த இடத்துல நம்ம கலாமா என்ன முடிவெடுப்பாங்க, சித்தார்த்தையும் நம்ம நளினியும் சேர்த்து வைக்கலாம்னு நினைப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா தன்னோட அரசியல் சாம்ராஜ்யத்துக்கு அடித்தளமாக இருக்க போகிறதே சித்தார்த்தோட மற்றும் அமைச்சரோட மகளோட கல்யாணம் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கல நம்ம அரசியல் சாம்ராஜ்ய கனவே முடிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமா அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.